சென்னை மெரினாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கும் விமான சாகச நிகழ்ச்சியை காண மக்கள் ஆர்வம் காட்டி வரும் சூழலில் அங்கு மக்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள் என்ன? நவீனா, விமானப்படை தினத்தை முன்னிட்டு சென்னையில் இன்று மிக பிரம்மாண்டமான வகையில வான் சாகச நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. குறிப்பாக விமானப்படை தினம் என்பது கடந்த 1932 ஆண்டு அக்டோபர் 8 அன்று இந்த இந்திய விமானப்படை தொடங்கப்பட்டிருக்கிறது. விமானப்படை தொடங்கப்பட்டு 92 ஆண்டுகள் நிறைவடைந்து 93ஆம் ஆண்டுல அடி வைத்திருக்கிறது. இதை கொண்டாடக்கூடிய வகையில சென்னையில் இன்று மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமாக ஒரு வான் சாகச நிகழ்ச்சி நடத்துவதற்கான ஏற்பாடுகளை கடந்த சில நாட்களாகவே விமானப்படை செய்து வந்தது. குறிப்பாக கடந்த 3 முறை இதற்கான ஒத்திகை எல்லாம் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்று காலை சரியாக 11 மணிக்கு இந்த வான் சாகச நிகழ்ச்சி என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. 11 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி 1 மணி வரை நடைபெறும் என்று ஏற்கனவே விமானப்படை தெரிவித்திருக்கிறது. இந்த விமான சாகச கண்காட்சியில பல்வேறு விமானங்கள், பல்வேறு வகைகளான விமானங்கள் இந்த வான் சாகச நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கின்றன. குறிப்பாக 72 விமானங்கள் பொதுமக்களை கவர்ந்திருக்கக்கூடிய வகையில பல்வேறு வான் சாகசங்களில் ஈடுபட்டு பொதுமக்களை ஆச்சரியத்துக்கு உள்ளாக இருக்கிறது. குறிப்பாக வானில் லாவகமாக வந்து குட்டிக்கரணங்கள் அடித்து பொதுமக்களை விழிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆகாஷ் கங்கா அணி என்ற ஒரு விமானப்படை, அதே போன்று ஸ்கை டைவிங் கலையில விமானங்கள் ஒன்றுடன் ஒன்று மிக நெருக்கமாக வந்து சாகசங்கள் நிகழ்த்தக்கூடிய சூரிய கிரண் ஏரோபோட்டிக் டீம் என்ற ஒரு குழு, அதே போன்று வான் நடனத்தில் ஈடுபடக்கூடிய சாரங் ஹெலிகாப்டர் அணி உள்ளிட்ட பல்வேறு விமானங்கள் இந்த சாகச நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நவீன இலகுரக போர் விமானங்களாக இருக்கக்கூடிய தேஜஸ், அதே போன்ற இலகுரக போர் ஹெலிகாப்டராக இருக்கக்கூடிய பிரசாந்த், அதே போன்ற டகோட்டோ போன்ற பல்வேறு விமானங்கள் மற்றும் பழங்கால விமானங்கள் என பலவும் இந்த சாகச நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறது. குறிப்பாக இது போன்ற வான் சாகச நிகழ்ச்சிகள் என்பது டெல்லியில் தான் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வந்தது. டெல்லிக்கு வெளியே என்று பார்க்கும்போது கடந்த 2022ஆம் ஆண்டு தான் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகர்ல 2022ஆம் ஆண்டு நடைபெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சென்னையில் கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் முறையாக இது போன்ற ஒரு வான் சாகச நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மிகவும் ஒரு பிரம்மாண்டமாக பொதுமக்களை கவர்ந்திருக்கக்கூடிய வகையில இந்த வான் சாகசங்கள் அமையக்கூடிய ஒரு நிலையில 21 ஆண்டுகள் கழித்து இன்று மீண்டும் இது போன்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு வான் சாகச நிகழ்ச்சி என்பது சென்னையில இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக இந்த வான் சாகச நிகழ்ச்சிக்கு பல்வேறு ஏற்பாடுகள் விமானப்படை தரப்பிலிருந்தும் தமிழக அரசு தரப்பிலிருந்தும் மத்திய மாநில அரசுகள் முழுமையாக பங்கேற்று இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றன. குறிப்பாக 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இதனை காண வருவார்கள் என்று கணித்திருக்கக்கூடிய நிலையில இதனை லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற செய்ய வேண்டும் என்று விமானப்படை விரும்புகிறது. அதற்காக பொதுமக்கள் அதிக அளவில் இந்த நிகழ்வை நேரில் வந்து பார்வையிட வேண்டும் என்ற போன்ற ஒரு அழைப்பையும் விமானப்படை விடுத்திருக்கிறது. அதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, அதே போன்று போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, பேருந்து போக்குவரத்து, மெட்ரோ போக்குவரத்து போன்றவையெல்லாம் பல்வேறு கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பாதுகாப்பை பொறுத்தவரை 8000 போலீசார் இந்த நிகழ்வுக்காக பாதுகாப்பு பணியில சென்னையில் குறிப்பாக மெரினா கடற்கரை சுற்றிலும் இந்த 8000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதில் 6500 போலீசாரும் 1500 ஊர்காவல் படையினர் என ஒட்டுமொத்தமாக 8000 பேர் பாதுகாப்பு பணியில இருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாகச நிகழ்ச்சி தொடங்குவதற்கு இன்னும் 1 மணி நேரத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய நிலையில இன்று காலை முதலே பொதுமக்கள் மெரினா கடற்கரையில குவிய தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த கடல் பரப்பிலேயே அந்த மணல் பரப்பிலேயே பல்வேறு திட்டுகள் எல்லாம் அமைக்கப்பட்டு அவர்கள் நிற்பதற்கும் வசதிகளாக செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இன்று காலை முதல் ஆயிரக்கணக்கான மக்கள் மெரினாவை நோக்கி படையெடுக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இன்னும் சில மணித்துளிகள்ல இந்த விமான வான் சாகச நிகழ்ச்சி என்பது தொடங்க இருக்கிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.